ரொம்ப நாளாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை பற்றி நீங்கள் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. அந்த விஷயம் தினமுமே வந்து உங்களை ஹர்ட் பண்ணுது. இது எப்படி தெரியுமா? உங்களோட ஷூக்குள்ளே ஒரு கல் போயிடுச்சு, உங்களை வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அந்த இடத்துல நீ ஏன் என் ஷூக்குள்ளே போன, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் என்னை ஹர்ட் பண்ணுற, இது மாதிரி நீங்கள் கொஷின் எல்லாம் கேட்டாலுமே அந்த பெயின் போக போகிறதில்ல, அந்த கல்லும் வெளியே போக போகிறதில்ல, எதுவுமே மாற போகிறதில்ல. அந்த பெயின் வந்து இன்னுமே அதிகமாயிட்டே தான் போயிட்டே இருக்கும். நீங்கள் அது கூட சண்டை போடுறதுனால உங்களோட பெயின் வந்து குணமாகாது, ஹீல் ஆகாது. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் ஹீல் ஆகும், பெயின் வந்து கம்மியாகும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இந்த ஸ்டோன் தான் உங்களோட தாட்ஸ். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், என்ன ஆச்சு எனக்கு, இப்படி எல்லாம் கொஷின் கேட்கறதுனால உங்களோட பெயின் வந்து ஹீல் ஆக போகிறதில்ல, இன்னுமே அதிகமாகும், அப்படியே தான் இருக்கும். இதே உங்களோட மைண்டுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்பேஸ் தந்தீங்கன்னா, உங்களோட தாட்ஸ் கூட நீங்கள் சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா, உங்களோட பெயின் கூட நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஹீல் ஆகும், செட்டில் ஆகும். எப்போ ஹீல் ஆகும்னா, நீங்கள் கொஷின் ஸ்டாப் பண்ணும் போதும், நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கும் போதும் அந்த பெயினை அப்படியே வந்து விட்டுடணும். அது பாட்டுட்டு அப்படியே வந்து போயிடும். நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ண வேணாம், அனலைஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கு தெரியும் எப்படி வந்து ஹீல் பண்ணணும்.